தம்பி தம்பி என்னண்ணே ஒரு நிமிஷம் இல்லப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? சரி சரி எது வந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்பா ஏதாவது அவசரமா? ஈவினிங் மேட்ச் இருக்குல்ல? ஏப்பா டிவியில தானப்பா மேட்ச் பார்க்க போறேன். அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நான் ஈவினிங் மேட்ச் பார்க்க போறேன், விளையாட போறேன். என்னது விளையாட போறியா? ஏன்பா இது வரைக்கும் நீ தெருவில் கூட பேட் அடிச்சு கிரிக்கெட் விளையாட பார்த்ததே இல்லையே. உனக்கு கிரிக்கெட்லாம் கூட விளையாட தெரியுமா? சாச்சா நமக்கு இந்த கிரிக்கெட்லாம் விளையாட தெரியாது. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். ஹலோ ஹலோ சொல்லு பேபி. என்ன இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்த, நீயே கால் பண்ணிட்ட. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நம்ம 2 பேரும் நம்ம லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய் என்னடி பிரேக்கப்னு சொல்ற? ஆமாண்டா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நம்ம லவ்வுக்கு ஓகே சொல்ல மாட்டாரு போல, அதான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஏய் என்னடி இப்படிதான் சொன்னேன்னா நான் என்னடி பண்ணுவேன்? நான் உன்னை விட்டு போகிறேன்னு நினச்சி நீ கவலைப்படாதடா. நான் உன் லைஃப்பை விட்டு போயிட்டேன்னா உனக்கு சூரிய வம்சம்பரத்தில் வர தேவையா இதுமாரி ஒரு பொண்ணு கிடைப்பா. நீ ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிடுவாடா. ஒரே பாட்டிலையா? ஒரே பாட்டுல பணக்காரனாவனு தெரியாது, ஆனா கண்டிப்பா நீ என்னை விட்டு போனீனா ஒரே மேட்ச்ல பணக்காரனாகி காட்டுறேன்டி. ஒரே மேட்ச்சில் பணக்காரனாவா? அது எப்படிடா? இருக்கவே இருக்குடி ட்ரீம் 11. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு வீதி. என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்போம். குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். ஏய் ஃபேஸ்புக்ல போவோம். குருசாமியின் வணக்கங்கள். இன்ஸ்டாகிராம்ல குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். சரி மைண்ட் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு பாட்டாவது கேட்போம். குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். இங்கேயுமா? என்னடா இது? கும்முடு குருசாமி கும்முடு குருசாமி கும்முடு குருசாமி கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹலோ சொல்லு பங்காளி. என்ன பங்காளி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமா நீ விஷயம் எல்லாமே கால் பண்ண மாட்டிய, என்ன விஷயம்? அதுவா, அடுத்த மாசம் எனக்கும் என் ஆளுக்கும் கல்யாணம். உன் ஆள் கூட கல்யாணமா? உன் ஆள்லாம் யாரு? உன் மாமா பொண்ணா? ஆமா நீ ஊருக்கு ஒதுக்கு புறமா உட்காந்து 3 சீட்டு விளையாடுற. அதுல என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, இப்ப மட்டும் அப்புறம் பொண்ணு கொடுக்குறாரு. ஏய் இப்போ கதையே வேறடா. என்ன கதை? இப்பதான் நம்ம போன்லயே கிரிக்கெட்டிங் செலக்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்ல, அதான் என் மாமா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஓ அப்போ ஹைஃபையோ பண்ணா எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிதானே? ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஐயோ போச்சு போச்சு எல்லாமே போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ அவ்வளவுதான். ஐயோ போச்சு டேய், 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 டேய். எல்லாம் போச்சு. ஓ கனவா? என்னடாச்சு? ஏன்டா இப்படி பேய் இருந்த மாதிரி கத்துற? அது நான் மொபைல்ல இந்த கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ணி விளையாடுறேன்ல, அதுல நான் போட்ட போனதான் போன மாதிரி கனவு கண்டடா. கனவுல கூட நீ ஜெயிக்கலையாடா? ஏய் இப்பதானே ஒரு கனவு கண்டிருக்கிறேன், 11வது கனவுல கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். 11வது கனவுல ஜெயிச்சிரியா? அது என்னடா கணக்கு? நான் விளையாடுற விளையாட்டு பேர் என்னன்னு தெரியும்ல. ஏய் துப்புறதுக்குள்ள உடனே திரும்பி தூங்கிரு. ஐயோ ஏய் பாருடா, இன்னைக்கு எங்க டீம் பாப்போம் பாப்போம். இன்னைக்கு எங்க டீம் தானே ஜெயிக்க போகுது. பாப்போம் பாரு பாரு பாரு. பாத்தல்ல பவுலிங்க எவ்வளவு தீயா இருக்குன்னு. ரொம்ப பேசாதடா, மேட்ச பாரு. பாத்தல்ல இன்னைக்கு உங்களுக்கு தங்கு தாண்டி. நீங்க தலைவர் உங்களை தண்ணி இல்லாம குளிப்பாட்டு கவல் இல்லாம துவட்டி விட போறோம். ஆமா அடுத்து நீங்க பேட்டிங் வருவீங்கல்ல, அப்ப பாப்போமே. வாடா வாடா. இருக்கட்டும். ஏய் நிறுத்து. என்ன அவங்க டீம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் 6 அடிச்சாலும் கத்துற, அவங்க டீம்ல இருக்கிற பவுலர் விக்கெட் எடுத்தாலும் கை தட்டுற. எந்த டீம் தான் நீங்க? 2 டீம் தானே? 2 டீம். அது எப்படி? அது 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸையும் கலந்து போட்டு நான் ஒரு டீம் செலக்ட் பண்ணிருக்கேன்ல, அதனாலதான் 2 டீமும் சப்போர்ட் பண்றேன். ஆமா ஒழுங்கா ஏன்ச்சு ஓடிடு, கொன்னே கொடு. வந்துட்டானுங்க மேட்ச் போது. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க. டேய் சொல்டா, என்னடா பண்ற? இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் இருக்குல்ல, அதான் டீம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அதானா இது? ஆமா இதெல்லாம் நீ விளையாட மாட்டியா? எனக்கும் விளையாடணும் ஆசைதான். எங்க
அதுக்கெல்லாம் கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜ் வேணும். கரெக்டா சொன்னேன். ஆமா, இதுல தான் அமௌண்ட் ஜெயிச்சிருக்கியா? அப்பப்ப ஏதாவது வரும். ஓ சூப்பர் சூப்பர்ரா. ஏய் என்னடா, நானும் ஆப்லாம் ஓபன் பண்ணிட்டேன், அமௌண்ட் கட்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் டீம் செலக்ட் பண்ணி கொடுடா. டீம்ங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை வச்சு செலக்ட் பண்றதுடா. நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஏய், அது தெரிஞ்ச நான் ஏன்டா ஒன்ட்ட கேட்க போறேன்? இன்னும் நீ திருந்தவே இல்லை. ஸ்கூல்ல எப்படி எக்ஸாம் எழுதும் போது எனக்கு கேட்டு எழுதி பாஸ் பண்ணியும் இன்னமும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் டீம் செலக்ட் பண்ணி கொடு. இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன்னா நாளைக்கு நானே டீம் செலக்ட் பண்ணி நாளை விளையாடுறேன். சரி நான் சொல்ற பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணு. நீ செலக்ட் பண்ண அதே பிளேஸ் இல்ல அவனை செலக்ட் பண்ணிக்கோ. அவனை அவனை இல்ல மேல இருக்கான் பாரு அவன். நான் செலக்ட் பண்ண பிளேயர்ஸே வேணுமா? ரெடி. கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் மாத்தி சொல்றேன். ஏய், கேப்டன் வைஸ் கேப்டன் கேக்குதுடா. கேப்டன் இருக்கான்ல, அவனை செலக்ட் பண்ணிக்கோ. வைஸ் கேப்டன் இருக்கான்ல, இவனை செலக்ட் பண்ணிக்கோ. டீம் கிரியேட்டர்னு வருது, அவ்வளவுதான். ஆமா, இதுல எப்பறம் பணம் வரும்? டீம் செலக்ட் பண்ணிருக்கோம்ல, இப்போ மேட்ச் நடக்கும் போது நம்ம செலக்ட் பண்ண பிளேயர்ஸும் நல்ல விளையாங்க, நல்ல பாயிண்ட்ஸ் வரும், நல்ல பணம் கிடைக்கும். ஓ போடு. எஸ் செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் செம்மையா விளையாடுறீங்க. போடு அடி. என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் மாட்டுக்கு கத்துறான், அவன் மாட்டுக்கு இருக்கான். A few moments later. போச்சுடா, பணம் வர்றது கஷ்டம் தான். 11 ட்ரக்ஸ் ரிசீவ்டா. ஏய், 11 லட்சமா? என்னடா பணம் வருதுன்னு சொன்னா அக்கௌண்ட்ல 11 லட்ச ரூபா பணம் வந்திருக்கிறது மெசேஜ் வந்திருக்கு. காமி. ஏய், எனக்கே பணம் இருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. உனக்கு எப்படி வராம இருக்கும்? நீயும் நானும் ஒரே டீம் தானே செலக்ட் பண்ணோம். அது நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி டீம் செலக்ட் பண்ணோம்னா 2 பேருக்குமே பணம் கிடைக்காம போச்சுன்னா அதான் வேற மாதிரி இருக்குன்னு உன் டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் மாத்தி போட்டேன். அதான் உனக்கு பணம் கிடைச்சிருச்சு, எனக்கு பணம் வரல. இப்ப தாண்டா தெரியுது ஸ்கூல் எக்ஸாம்ல எப்படா உன்கிட்ட கேட்டு எழுதி நான் அதிகமா மார்க் எடுத்தேன்னு. அப்போ நீ குத்து மதிப்பா தான் எக்ஸாம்ல ஆன்சர் எழுதியிருக்கிற. எனக்கு நீ எழுதின ஆன்சரை சொல்லாம வேற ஆன்சரை மாத்தி சொல்லியிருக்கிற. அது கடவுள் புணத்துல சரியா இருந்து நான் உன்னை விட அதிகமா மார்க் எடுத்துட்டேன், அப்படிதானே? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஹலோ. ஆமா, 11 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. வெரிஃபிகேஷனா? சொல்றேங்க. ஆதார் நம்பரா? அது 2. டேய், அதெல்லாம் கொடுக்காதடா. பேன் நம்பரா? அது நீ மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஏய் சும்மாடா. அக்கௌண்ட் நம்பருங்களா? இதோ. ஆமாமா, அதே பேங்க் தான். ஓகேங்க, தேங்க்யூ. 11 லட்சம் டெபிட்டடா. ஏய், என்னடா 11 லட்சம் போயிடுச்சு. கொடுக்காதுன்னு சொன்ன கேட்டியா? இப்ப மொத்தமா போச்சா? என்னடா வழக்கத்துக்கு மாதிரி ரொம்ப அமைதியா உட்காந்துருக்க? சும்மா நீ மேட்சுக்கு டீம் செலக்ட் பண்ணிட்டியா? இல்லடா. ஏய், நீ இப்படிதான் பேச மாட்டியே, என்னாச்சு உனக்கு? நானும் எல்லா மேட்சுக்கும் டீம் செலக்ட் பண்ணி போடுறேன். நான் செலக்ட் பண்ற 11 பேரை தவிர மீதி 11 பேர் நல்லா விளையாடுறாங்க. அதான் வெறுத்து போய் இனிமேல் டீம் செலக்ட் பண்றதுல முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ஏய், அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? நாளைக்கு மேட்சுக்கு டீம் செலக்ட் பண்ண. ஏய், இனிமேல் டீமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிற, என்ன போய் டீம் செலக்ட் பண்ண சொல்ற? ஏய், சொல்றதை கேள்றா. நாளைக்கு மட்டும் நீ அப்படி டீம் செலக்ட் பண்ணு வச்சுக்கோங்க. நீ செலக்ட் பண்ற 11 பேர் சரியா விளையாட மாட்டாங்க. மீதி இருக்கிற 11 பேரை செலக்ட் பண்ணி நான் டீம் போடுறேன். அவனுக்கு எல்லாம் ஜெயிச்சிருவாங்கல்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன இவன் சோஃபால படுத்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான்? ஏய் ஏந்திரா. குடிச்சிருக்கியா? ஆமா. ஏன்டா அப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற? அதான் நீ குடிக்கிற பாட்டிலேயே மது உடல் எடுத்துருக்கு கேளுன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா குடிக்கிறீங்க? திருந்துங்கடா. அடிச்ச சரக்குலாம் இறங்கிடுச்சான். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறான்? இது வேறயா? டேய், ஏன்டா இப்படி சிகரெட் அடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற? அதான் நீ குடிக்கிற சிகரெட்லயே புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அதை பார்த்து ஏன்டா திருந்தாம இருக்கிறீங்க? திருந்துங்கடா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவன் அவன் சார் என்ன பண்றீங்க? ஐபிஎல் மேட்ச் இருக்குல்ல, ஃபேண்டசி டீம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ,
ஏண்டா விளக்கு என்ன நான் சரக்கு அடிச்சா மட்டும் நான் சரக்கு அடிக்கிற பாட்டிலேயே மது உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்டா அதையும் பார்த்துட்டு திருந்த மாட்டேன்னு சொல்லி கேட்குற? தம் அடிச்சனா அந்த சிகரெட் டப்பாலேயே பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்டா அதையும் பார்த்துட்டு திருந்த மாட்டேன்னு சொல்லி கேட்குற? நீ விளையாடுற விளையாட்டுன்னா இந்த விளையாட்டு நிதி இழப்பு அபாயத்தை உண்டாக்கும், அடிமை பழக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க. ஏன் நீ அதை திருந்த மாட்டற? இது திருந்துறதுக்கு என்ன இருக்கு? அது ஒரு தனி திறமை. எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார்.